வணக்கம். பிஸ்னஸ் அல்லது ஜாப் எது பெஸ்ட், எது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஒரு 3 கேட்டகரி சொல்லிடுறேன். அந்த 3 கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. முதல் கேட்டகரி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையில் இருக்கலாம். அந்த வேலையை விட்டுட்டோ இல்லை அந்த வேலையை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற ஐடியா உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடலாம். அப்படிப்பட்ட நபர்னா உங்களுக்கான வீடியோ இது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம். அந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு அடுத்து உங்களோட வாரிசுகள் வந்து அந்த பிஸ்னஸை கரெக்டாக நடத்துவாங்களா, நீங்கள் விட்டுட்டு போகிற இடத்துலேருந்து தொடர்ந்து அதை பெரிய லெவலில் கொண்டு போவாங்களா? அதாவது சிம்பிளாக சொன்னால், உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய உங்கள் வாரிசு வந்து அனில் அம்பானியா, முகேஷ் அம்பானியா யார் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கான வீடியோ. மூணாவது, நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு மிகப்பெரிய அளவில் சம்பளம் வாங்கலாம். உங்கள் குழந்தைய வந்து உங்கள் வாரிசை ஒரு டாக்டராவோ இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராவோ இல்லை ஒரு பைலட் ஆஃபீஸராவோ ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் பையனோ பொண்ணோ, நான் வந்து கலெக்டரால் ஆக விருப்பப்பட மாட்டேன், எனக்கு கலெக்டர் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரே ஆசை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு டீ கடை போடணும் அப்படின்னு சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது. சரி, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க, உங்கள் திறமையை வளர்த்துக்கிறீங்க, அதுக்கேற்றபடி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, பெரிய லெவலில் போயிடுறீங்க. பிஸ்னஸ் அப்படின்னா அதில் 3 நிலை இருக்குது. முதல்ல 2வது நிலைக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன் 2வது நிலையை பார்க்குறேன் அப்படின்னா, அதை வச்சுட்டு நான் 1வது நிலையும் 3வது நிலையும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். 2வது நிலை என்ன அப்படின்னா, ஒரு தேவை எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து முக்கியமான தகுதி அப்படின்னே நான் சொல்லுவேன். ஒரு தேவை எங்கே இருக்குது? சமீபத்தில் நான் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மத்தியானம் வந்து சேர்ந்தேன். எனக்கு பயங்கர பசி. நான் எப்போவுமே வந்து ஐஆர்சிடிசியில் சாப்பிடவே மாட்டேன். என்னோடய ட்ரெயின் வேறு ஒரு 3/4 மணி நேரம் லேட். ஸோ வெளியில் போய் எங்கேயாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தால் ஒரு கடை இல்லை. ஒரு கடை இருக்குது, அந்த கடையை பார்த்தா உள்ளே போய் சாப்பிட்றதுக்கே தோணலை, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன தோணும், இந்த இடத்துல ஒரு நல்ல கடை இருந்தால், ஒரு நல்ல ஹோட்டல், ஒரு வெஜ்ஜோ இல்லை ஒரு நான்வெஜ்ஜோ இல்லை ஒரு சரவணபவன் மாதிரியோ ஒரு ஆரியாஸ் மாதிரியோ ஒரு ஹோட்டல் இருந்ததுன்னா நல்லா ரன் ஆகுமே. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது வந்து மக்கள் அதிகமாக 24 ஹவர்ஸும் வந்து போகக்கூடிய இடம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரே சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் ஒரு ஹோட்டல் இருந்தால் போதும், நல்ல அது ரன் ஆகும். இதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து அந்த 2வது நிலை. கண்டுபிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிஸ்னஸை ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, இப்போ 1வது நிலை என்னன்னு பார்க்கலாம். 1வது நிலை அப்படின்றது எதுவுமே கிடையாது. என் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறான், அதனால் நான் பிஸ்னஸ்க்கு வந்தேன். என் சொந்தக்காரன் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டான், அதனால் நான் பிஸ்னஸ்க்கு வந்தேன். எங்கள் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் காசு எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வந்தது, அதில் எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தாரு, அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். இப்படி பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாமல் பிளைண்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க 1வது லெவல். இந்த 1வது லெவலில் இருக்கிறவங்க சந்தேகமே வேண்டாம், மிக சீக்கிரம் தோற்று போயிடுவாங்க. இந்த 2வது லெவலில் இருக்கிறவங்க பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணுவாங்க. ஒரு வேலைக்கு போய் ஒருத்தர் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி ரிட்டையர்ட் ஆகி ஒரு வீடை கட்டி அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவர் வந்து அவரை விட குறைஞ்சபட்சம் 2 மடங்கு இல்லை 3 மடங்கு ஒரு பொருளாதார வசதியை வந்து தங்க குடும்பத்துக்கு ஏற்படுத்திட்டு போவார். அவர் ஒரு வீடு கட்டினார்னா இவர் ஒரு பெரிய பங்களா கட்டலாம், 2 கார் வாங்கலாம், நல்ல பேங்க் பேலன்ஸோட இவர் தன்னோட லைஃப்பில் அதை அச்சீவ் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு படி இருக்குது, 3வது படி. அந்த 3வது படி வந்து பல பேர் தொடரதே இல்லை. அந்த 3வது படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
3வது படிக்கு போன ஒரு பிஸ்னஸ்மேன் தான் பிஸ்னஸை விட்டு போகும்போது அடுத்த 10-15 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பார். இதுதான் நமக்கும் அம்பானி, டாடா போன்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மிகப்பெரிய அளவில் பணத்தை பல இதில் முதலீடு பண்ணி அதை அப்படியே பெருக்கி பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டுருப்பார். நீங்கள் சில பேர் சொல்ல கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு 3 தலைமுறையாக தெரியும், இவங்க தாத்தாலேருந்து எனக்கு தெரியும், ஆனால் இந்த பையன் மலமளமலன்னு வளர்ந்துட்டான், அவங்க எல்லாமே வந்து ஓட்டு வீட்டில் இருந்தவங்க, விவசாயம் பண்ணவங்க, சைக்கிளில் போனவங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஆனால் 3வது தலைமுறையாக வந்தவர் வந்து ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஏதோ வேலை பார்த்துருப்பாரு. அவங்களோட குடும்ப வளர்ச்சி அப்படின்றது வந்து பல மடங்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை பிஸ்னஸில் இருக்க பீப்புள் வந்து 3வது ஸ்டெப்பில் உள்ளவங்க கொடுப்பாங்க. சரி, இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதில் முதல்ல சொன்ன அந்த 3 கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது இதில் நீங்கள் எந்த ஸ்டெப் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருப்பீங்க, இல்லை 2வது ஸ்டெப்பில் இருப்பீங்க. 3வது ஸ்டெப் அப்படின்றது நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். அது வரைக்கும் 3வது ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியாது. 2வது ஸ்டெப்பில் வந்து தான் நீங்கள் 3வது ஸ்டெப்புக்கு போக முடியும். சரி, ஒருத்தர் பிஸ்னஸ்க்கு தகுதியானவரா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 30,000 இல்லை ஒரு 50,000 இல்லை ஒரு 1,00,000 அந்த பணத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஏன் நான் இந்த மாதிரி ரஃபாக ஒரு மணி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மணி நாளைக்கு அப்படியே தொலைஞ்சு போனால் கூட, அதாவது ஒரு 30,000த்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பார்க்கிங்க, ஒரு ட்ரையல் பார்க்குறீங்க, அதில் டோட்டலாக லாஸ் ஆகி அந்த போட்ட முதல் அப்படியே போனால் கூட உங்களோட லைஃப் வந்து எந்த வகையிலையும் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் ஒரு அமௌண்ட் சொன்னேன். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் உங்களால் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 30,000 இல்லை அதுக்கு மேலே உங்களால் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தொழிலில் 100% நஷ்டமானாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தொகையை எடுத்து வச்சுக்கோங்க. 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது, உதாரணத்துக்கு 50,000 இருக்குன்னு வைங்க. இந்த 50,000 வச்சு நீங்கள் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்ப்பை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னா இன்னையிலேருந்து 2 வருஷம் கழித்து இதே ஜனவரி 1ஆம் தேதி நான் ஒரு தொழிலை பண்ணி அந்த தொழில் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத நீங்களே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பார்க்கணும். இந்த 50,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் என்ன தொழில் பண்ணலான்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா மிகப்பெரிய வேலை. ஒரு பொருளை வாங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, விற்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கரெக்டாக வாங்கி கரெக்டாக விற்று நீங்கள் அதில் லாபத்தை சம்பாதிச்சு ஒரு ப்ராஃபிட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வரும். சில நேரங்களில் உங்கள் வீட்டு வாரிசு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் படிக்கலாம் போகலை, இல்லை பெரிய படிப்புலாம் எனக்கு படித்து நான் பெரிய டாக்டர்லாம் ஆக வேண்டியதில்லை, நான் ஒரு எம்பிஏவோ ஏதோ படிச்சுட்டு நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க பையங்க இல்லை பொண்ணுங்க யாராவது இருந்தால் அவங்க கையில் இந்த அமௌண்ட்டை கொடுத்து ஒரு டைம் ஃப்ரேமை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு. நீங்களே இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி மணி கையில் எடுத்து வச்சாலும் இல்லை உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்தாலோ ₹1 கூட மிஸ் பண்ணாமல் அவ்வளவு செலவையும் எழுத சொல்லுங்கள். பெட்ரோல் போட்டாலும் சரி, டீ குடித்தாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, எல்லாமே வந்து ரெக்கார்டில் வந்துடணும். 30,000 ரூபானாலும் 30,000 ரூபாய்க்கு செலவு ஒரு பைசா இல்லாமல் எல்லாம் கணக்கு பண்ணிடணும். இப்போ நிறைய ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்லேயே வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வருஷம் கழித்து அந்த ஷீட்டை எடுத்து பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்றவரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க, அதை எங்கே விற்றுருக்கிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டில் விற்றுருக்கீங்க, இல்லை எவ்வளோ லாஸில் விற்றுருக்கீங்க, ப்ராஃபிட்னா ஓகே, லாஸ்னா ஏன் லாஸ் ஆச்சு, இது எல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும் நமக்கு இது சரிப்பட்டு வருமா இல்லையா அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம பையனுக்கு இது சரிப்பட்டு வருமா இல்லையா அப்படின்னு நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்துக்கலாம். இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம். பையனுக்கு நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறான், ஏதோ ஒரு லோன் வாங்கி கொடுக்கலாமா, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி அவனுக்கு ஏதாவது பணம் அரேஞ்ச் பண்ணலாமா, இல்லை ஜுவல்லை பிளட்ஜ் பண்ணி ஏதாவது பணம் அரேஞ்ச் பண்ணலாமா. அப்படி பண்ணுனா
அவன் பிஸ்னஸை நல்லா பண்ணுவானா, பண்ணி அந்த பிளட்ஜ் பண்ண ப்ராப்பர்ட்டியை திருப்புவானா, இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ட்ரையல் அண்ட் எரரில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுலேருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம். இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்களோ உங்களோட பையனோ பொண்ணோ பிஸ்னஸில் எந்த இடத்துல இருக்கீங்க, 2வது இடத்துல இருக்கீங்களா, 3வது இடத்துல இருக்கீங்களா. நான் இந்த 2 வருஷம் டைம் கொடுத்ததுக்கான காரணம், எங்கேயாவது ஒரு பக்கத்தில் நீங்களோ இல்லை உங்கள் சன்னோ டாட்டரோ 2வது ஸ்டேஜிலேருந்து 3வது ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஸ்னஸில் நீங்கள் 2 வருஷம் இருக்கும்போது அதில் உள்ள நிறைவுரைகள் என்ன, அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன பெனிஃபிட் இருக்குது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்கூட தெரியும். இந்த செலவுகளே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணலை அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அந்த செலவுகளே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ 50,000 ரூபாயே நீங்கள் உங்கள் சன்டேயோ டாக்டர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கணக்கு வந்து மாதம் மாதம் கேட்டுட்டு இருக்காதீங்க. 2 வருஷம் கேட்கவே செய்யாதீங்க. அது என்ன ஆனாலும் சரி, அதுக்கடுத்து 2 வருஷம் முடியும் போது எனக்கு அதை கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் பண்ணாலும் அந்த பணத்தை எடுத்து ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி கொடுக்குறது, அப்புறம் சம்பளம் வந்தோடனே நான் அதில் போட்டுக்கிறேன்னு சொல்கிறது, அந்த வேலையில் வேண்டாம். தொழில் வேற, குடும்பம் வேற, அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்காக வேண்டி தான் நான் சொன்னேன், ஒரு ஒரு மணி வேல்யூ உங்களுக்கு எந்த வகையிலையும், அது லாஸ் ஆனால் கூட உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கான ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஒரு 30,000 நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, நீங்கள் அப்படியே ரோட்டில் போகிறீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அதில் வந்து என்ன வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு பல வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் பிஸ்னஸோட சக்ஸஸ் இருக்குது. நல்லபடியாக போய் ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 1 லட்சம் 2 வருஷத்தில் நீங்கள் ஒரு 1 லட்சத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு நல்ல ரூட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதில் ஃபெயில் ஆகிட்டோம், நான் 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன், ஆனால் வந்து எனக்கு ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து கையில் இருக்குது 30,000 தான், எனக்கு வந்து 20,000 லாஸ், அதனால் நான் பிஸ்னஸ்க்கு ஒர்த்து இல்லையா, நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுட்ருக்கீங்க, அதுக்கு இவ்வளோ மணி லாஸ் ஆகிருக்கு. திருப்பி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள், திருப்பி ஒரு ஒன் இயர் டைம் எடுத்துக்கோங்க, திருப்பி அந்த 30,000 வச்சுக்கிட்டு திருப்பி போட்டு திருப்பி அட்லீஸ்ட் ஒரு 50,000 நீங்கள் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு சர்க்கிள் வந்தாலும் அதில் மேலே ஏறி தப்பிச்சு வரக்கூடிய அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் வந்து குழந்தைங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த உங்கள் குழந்தை பிஸ்னஸ் பண்ண முடியுமா, பண்ணால் ஜெயிப்பானா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு நூல் விட்டு பார்க்குற மாதிரி ஒரு டெஸ்ட்டு தான் இந்த நீங்கள் ஒரு 30,000 50,000 கொடுத்து ஒரு சின்ன பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் பண்ணட்டும், அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கவே வேண்டாம். அதில் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டில் இருந்து அவங்க அதுக்கு பிஸ்னஸ்க்கு ஆப்டா இல்லை அவங்க வேலைக்கு போகிறதுக்கு தான் சரியா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் நாளைக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் இருக்கும். நாளைக்கு அப்படியே வந்து உங்கள் பையனை MBA படிக்க வச்சு உங்கள் பையன் கையில் பிஸ்னஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவருக்கு இந்த பிஸ்னஸில் பல விஷயங்கள் வந்து அவருக்கு பிடிபடாமல் இருக்கும், 2வது இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் இருக்கலாம். வேலைக்கு போகிறதுக்கும் பிஸ்னஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வேலை அப்படின்றது ஒயிட் காலர் ஜாப், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இன்றைக்கி மக்கள் அதான் விரும்புகிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது வந்து எந்த நேரமும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், கௌரவம் பார்க்கவே கூடாது. என்றைக்கு நீங்கள் கௌரவம் பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து படுத்துரும். பிஸ்னஸில் நான் தான் முதலாளின்னு சொல்லி அப்படிங்கிற நினப்பு எப்போவுமே வரக்கூடாது. இன்றைக்கும் நான் வந்து டிஷர்ட் அனுப்பினேன் அப்படின்னா சின்ன பண்டில் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 கிலோக்குள்ளே ஒரு பண்டில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் என் தோளில் தூக்கி வச்சுட்டு நான் போவேன், இல்லை என்னோட வண்டியில் முன்னாடி வச்சுட்டு நான் கொண்டு போய் குரியர் ஆஃபீஸில் போட்டு வருவேன், இல்லை லாரி ஆஃபீஸில் போட்டு வருவேன். ஸோ பெரிய பண்டில் அப்படிங்கும்போது தான் வந்து நான் ஆட்டோ இது எடுக்கிறது. அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், அதை பற்றி நான் ஒரி பண்ணிக்கவே மாட்டேன். ஸோ பிஸ்னஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் நீங்கள் நான் முதலாளி, நான் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. நான் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன், அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கும் இவர் நம்ம இன்ஃபோசிஸ் மிஸ்டர் நாராயணமூர்த்தி
அவரோட டாய்லெட்டை அவர் தான் க்ளீன் பண்ணுறாரு. இன்னைக்கும் அவருக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்குது. இதை நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவன் தான் வந்து பிஸ்னஸ் மேன். அந்த மாதிரி நான் முதலாளி அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்துடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அது வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படியும் குட்டிக்கரன் அடித்தாது பிஸ்னஸில் மேலே வந்துடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை வந்து ஒரு ட்ரையலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கானாலும் சரி, இல்லை உங்களோட வாரிசுகளுக்கானாலும் சரி, இதை ஒரு ட்ரையல் பார்த்துட்டீங்கன்னாலே நீங்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு சரியா இல்லை வேலை பார்க்குறதுக்கு தான் அவங்க ஆப்டா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. தேங்க்யூ.